நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீலான்சிங் பற்றி கேள்விப்படுறப்ப லைட் செட்டுன்னு நினச்சேன். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், அன்லிமிட்டெட் மணி, யாருக்கீழேயும் வேலை செய்ய தேவையில்ல, அண்டு சோஷியல் மீடியாலும் அதுதான் காமிச்சாங்க. ரியாலிட்டி டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ ஃப்ரீலான்சிங்கை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு இல்லை, ரியாலிட்டியை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் ஃப்ரீலான்சிங்கில் ஃபெயில் ஆகிறது ஸ்கில் இல்லைன்னு இல்லை, அவங்க ரியாலிட்டி தெரியாமல் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட என்ட்ரு ஆகிறது. த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் நோபடி டாக்ஸ் அபவுட். ஜாப்ல இருந்தால் தெரியும் நம்மளுக்கு மந்த் எண்டில் சேலரி வருது, ஏன் எவ்வளோ சேலரி வருதுன்னு கூட தெரியும். ஆனால் ஃப்ரீலான்சிங்கில் இந்த மந்த் 50,000 ஏர்னிங்ஸ் வருதுன்னா நெக்ஸ்ட் மந்த் 5,000 வரும்னு கூட சொல்ல முடியாது. ரெண்ட் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் இருக்கு, எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஆனால் கிளைண்ட் இல்லைன்னா அப்பதான் நம்மளுக்கு புரியும் ஃப்ரீலான்சிங்ல ஸ்ட்ரெஸ் ஒர்க் இல்லை, இன்கம் அன்சர்டைனிட்டி. ஃப்ரீலான்சிங்ல மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸே கிளைண்ட் எடுக்கிறதோ பணம் சம்பாதிக்கிறதோ இல்லை, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமே இருக்கிறது தான். த கிளைண்ட் ட்ரூத்ஸ். சோசியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்க, ப்ரோ கிளைண்ட் எடுக்க தெரிஞ்சா போதும், லைஃப் செட்டில்டு ஃப்ரீலான்சிங்கில். ரியாலிட்டி என்ன தெரியுமா? கஷ்டப்பட்டு ஒரு கிளைண்ட் எடுக்கிறீங்க, ப்ராஜெக்ட்டுக்கும் ஓகே பண்ண வச்சுட்டீங்க, என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த நாளே மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. பட்ஜெட் இல்லை ப்ரோன்னு சொல்லுவாங்க. ப்ரோ ஃப்ரீலான்சிங்கை ஃப்ரீயாக பண்ண மாட்டீங்களாலாம் கேட்பாங்க. இல்லைங்க, ஒரு கிளைண்ட்டை வச்சு மந்த்லி 50,000 ஏர்ன் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் மந்த் கிளைண்ட் ஒரு மெசேஜ் பண்ணுறாரு, இல்லை ப்ரோ ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஒரு மெசேஜ் தான் உங்கள் டோட்டல் இன்கம் 0. அண்ட் நெக்ஸ்ட் டேலேருந்து இன்னொரு கிளைண்ட்டை தேடி ஓடணும். இதுதான் ஃப்ரீலான்சிங்கோட டார்க் சைடு. ட்ரூத் ஆஃப் ஃப்ரீலான்சர்ஸ். இது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஃப்ரீலான்சர் கஷ்டப்பட்டு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி பேமெண்ட்டும் வாங்கிட்டாரு. அவருடைய நெக்ஸ்ட் ஒர்க் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேற என்ன, மறுபடியும் இன்னொரு கிளைண்ட்டை தேடி ஓடணும், மறுபடியும் ஃபாலோ அப் மெசேஜ், கோல்டு கால், கோல்டு டிஎம்ஸ். ஃப்ரீலான்சிங்கில் ஒரு ஒர்க்கை பண்ணுறதை விட இன்னொரு ஒர்க்கை தேடி ஓடினே இருக்கிறது தான் பெரிய வேலையே. ஃப்ரீடம் இஸ் நாட் ஃப்ரீ. ஃப்ரீலான்சிங்னா ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. பிகினிங்கில் உங்களுக்கு யாருமே பாஸ்லாம் கிடையாது, நீங்கள் தான் பாஸ். இப்போ நீங்கள் 10 கிளைண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த 10 கிளைண்ட் தான் உங்களோட பாஸ். ஏன்னு சொல்கிறேன், ஒரு கிளைண்ட் கால் பண்ணுவாங்க, இன்னொரு கிளைண்ட் பேமெண்ட் டிலே பண்ணுவாங்க, இன்னொரு கிளைண்ட் ஒர்க்கு அர்ஜென்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. சடன்லி உங்கள் 9 to 5 ஜாபை விட 24/7 நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். ரியல் ரீசன் பீப்புள்ஸ் ஃபெயில். இதை யாரும் பெருசாக பேச மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்கும், ஒரு டார்கெட் இருக்கும், அண்டு உங்களுக்குன்னு ஒரு மேனேஜர் இருப்பாங்க. ஆனால் ஃப்ரீலான்சிங்கில் உங்களுக்கு டார்கெட் கிடையாது, உங்களுக்குன்னு ஒரு மேனேஜர் கிடையாது, உங்களை மானிட்டர் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. சடன்லி நீங்கள் தான் உங்கள் பாஸ், உங்கள் கிளைண்ட் தான் உங்களோட பாஸ், அண்டு நீங்கள் தான் உங்களுடைய மேனேஜர், நீங்கள் தான் உங்களுடைய எம்ப்ளாயி. இங்கே நிறைய பேர் ஃப்ரீலான்சிங்கில் ஃபெயில் ஆகிறது செல்ஃப் டிசிப்ளின் இல்லாமல் தான். அண்டு நான் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், ஆன்லைனில் கன்சிஸ்டண்ட்டாக மணி ஏர்ன் பண்ணுறது தான் கஷ்டம். அண்டு இந்த ரியாலிட்டிலாம் தெரிஞ்சு நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய பிகினர்ஸை விட ஒரு ஸ்டெப் மேலே இருப்பீங்க. பிகாஸ் அவங்களாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக வச்சு ஃப்ரீலான்சிங் பண்ணால் வருவாங்க. பட் ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சி அவேர்னஸோட ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஃப்ரீலான்சிங் பண்ணுற ஆசை குறைஞ்சிருந்தா நல்ல விஷயம். அப்படி ஆசை குறையாம எக்ஸ்பெக்டேஷன் ஒழுங்காக இருந்தால் அது அதை விட நல்ல விஷயம். சேனலில் ஆண்டர்ப்ரனர்ஷிப், பிஸ்னஸ், ஃபினான்ஸ் இதெல்லாம் பற்றி ஹைப்பை விட ரியாலிட்டியை பேச போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு தட்ஸ் இட்.